பஞ்சாயத்து காலிங் நாகராஜ். சொல்லு மச்சி. மாப்பிள, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. நம்ம நட்ராஜ போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சுடா. போலீஸா? என்னடா சொல்ற? ஆமா மாப்பிள. இப்ப நீ உடனடியா ஸ்டேஷனுக்கு வந்தாதான் மாப்பிள உன் தம்பியை வெளியில எடுக்க முடியும். அறிவுக்கு இந்த வர இரு. சரி மாப்பிள. நல்ல வேலை மாப்பிள, இன்ஸ்பெக்டர் உங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்களா போயிட்டாங்க. எஃப்ஐஆர் போடாம காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம நட்ராஜ வெளியில விட்டுட்டாங்க. இல்லைன்னா இந்த குடும்பத்துக்கு இது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். பிரபல தொழிலதிபர் லட்சுமி அன்கோ ராமநாதனின் இளைய மகன் ஈவ் டீசிங்கில் கைது அப்படின்னு கொட்டை எழுத்துல செய்திய போட்டு அப்பா பின்னாடியே மைக்கும் கேமராவுமா துரத்திட்டே இருந்திருப்பாங்க. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி ஜஸ்ட் மிஸ். இந்த பாரு நடராஜ், நான் சொல்றேன்லாம் கோச்சிக்காத. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ரோட்ல அற வாங்கினது, போலீஸ் கிட்ட மாட்டினதுன்னு உனக்கு 2 சூடாகி போச்சு. இப்பவே திருந்திக்க. இனி அந்த பொண்ணோட சம்பந்தம் நமக்கு வேண்டாம் 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 அம்பிட்டுதான் சொல்லுவேன். அது எப்படிடா லவ் பண்ண பொண்ணு? எப்படிடா நீ தாண்டா மறக்கணும்? அதுக்கு நீ ஏதாவது கட்டை எடுத்து உன் மண்டையில அடிச்சு மரக்கடிக்க முடியும்? என்ன நாகராஜ்? பயமுடுற. என்னடா இது? யார் அந்த பொண்ணு? என்ன நடந்தது எனக்கு பொருள். எனக்கு மௌன நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு ஸ்டேஷனுக்கு வரலன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் குடும்ப மானமே அப்படியே காதுல பரப்பரப்பான்னு பறந்து போயிருக்கோம். இன்னும் நடந்துச்சு அத சொல்லு. கல்பனா, அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். கேளு. ஒன்னும் இல்ல, 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போய் கொடுக்குற அளவுக்கு அப்படி யாருக்குதான் அவர் ஹெல்ப் பண்ணாரு? உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல, அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஹெல்ப் பண்றாரே, அதான் அது யாரு என்னன்னு டீட்டெயில் சொன்னாரான்னு கேட்டேன். அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லல வேதவல்லி. யாரோ சின்ன வயசுல இருந்து கூட பழகின பையன் நினைக்கிறேன். அவனுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு போல. உதவி பண்ணணும்னு கண்ணீரோட வந்து கேட்டான். அதான் நானும் கொடுத்தேன். ஒரு பக்கம் யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு இப்படி உதவி பண்றாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்காக உதவி பண்றது கூட மறைக்கிறாரேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. எல்லாம் நல்லதுக்கு தானே நினைச்சுக்கணும் போல. வேதவல்லி, நீ அதை பத்தி எல்லாம் நினைச்சு புலம்பிட்டு இருக்காத, விடு. சொல்லுண்ணே. உனக்கும் எனக்கும் ஹைதராபாத்க்கு டிக்கெட் போடணுமா? ஏன் கல்பனா, நட்ராஜுக்கு நாம அவன் லவ் விஷயத்துல ஹெல்ப் பண்றோம்னு சொன்னோம்ல, அந்த விஷயத்தையே நம்ம மறந்துட்டோம். ஆமா வேதவல்லி, நடந்த பிரச்சனையில அவனை மொத்தமா மறந்துட்டோம். அவன் வேற நம்மள முழுசா நம்பிட்டு இருந்தான். அவனை கூப்பிடு, நம்ம பேசலாம். நட்ராஜ், இங்க வாயே. சரிண்ணே, நான் போட்டுறேன், டிக்கெட் போட்டுறேன். ஓகே ஓகேண்ணே, பாய். சொல்லுங்க நீ, சொல்லுங்க. என்ன பிஸியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. எனக்கும் அண்ணனுக்கும் ஹைதராபாத்க்கு டிக்கெட் போட சொல்லியிருந்தாரு, அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். சரி உட்காரு, கொஞ்சம் பேசலாம். சொல்லுங்க நீ. சாரி நட்ராஜ். ஐயோ,
நீங்க எதுக்கு அண்ணி என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல நீ ஒரு விஷயமா எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருந்த. நாங்களும் இப்போதைக்கு அந்த விஷயத்த ஆற போடு, அப்புறமா ஹெல்ப் பண்றோம்னு சொன்னோம். ஆனா மத்த பிரச்சனையில அதை பத்தி யோசிக்கவே மறந்துட்டோம். சாரிப்பா. ஐயோ என்ன நீங்க, இதெல்லாம் போய் ஒரு பிரச்சனையே கிடையாது, விடுங்க. ஆமா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பாத்தியா, பேசுனியா, என்னாச்சு? நட்ராஜ், என்னாச்சு, பேசுனியா இல்லையா? அண்ணி இனிமேல் அந்த விஷயத்தை பத்தி பேச வேணாம், எல்லாம் முடிஞ்சதுன்னே வச்சுக்கலாம், விடுங்க. என்ன நட்ராஜ் சொல்ற? எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்ற அளவுக்கு என்ன ஆச்சு? இல்ல நீ விட்டுருங்க. என்ன ஆச்சுன்னு சொல்ல. ரோட்ல வச்சு பேசி அவளை ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு தோணுச்சு. அதான் அவட்ட சாரி கேட்கறதுக்காக அவ கடைக்கே போயிருந்தேன். அங்க அப்புறம் என்னாச்சு? நாகராஜ் அண்ணன் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி அப்பா பேரை சொல்லி அவருக்கு எதுவும் தெரிய வேணாம்னு சொல்லி மூடி மறைச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி என்னை வெளியில கூட்டு வந்தார். அந்த பொண்ணு வேணாம் அண்ணி. என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்கிற கோவத்துல சொல்றியா? இல்ல நீ, அவ வேற யாரையோ லவ் பண்றான்னு கேள்விப்பட்டேன். நானும் அதை பத்தி விசாரிச்சதுல அது உண்மைன்னு தெரிஞ்சது. அதனால இனிமே அவளை நான் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தான் நீ அவளை பிடிச்சிருக்கு, ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. அவ என்ன ஒரு மனுஷனா கூட பார்க்கல. நானும் இந்த விஷயம் தெரியாம அவ பின்னாடி பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கேன். என் தப்பு தான், இதோட விட்டுருவான் நீ. இல்ல நட்ராஜ், நான் சொல்றேன். அண்ணி, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பேசி புரிய வச்சிடலாம். ஆனா வேற யாரையோ லவ் பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அண்ணி என்னால? வேணாம் அண்ணி. அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னா அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, மொத்தமா அவங்கள விட்டு ஒதுங்கிடணும்னு சொல்லுவாரு. அந்த வகையில் அவ வேணாம் அண்ணி, அதெல்லாம் செட் ஆகாது. சாரி நட்ராஜ். ஐயோ சாரி எல்லாம் வேண்டாம் அண்ணி. ஆக்சுவலா பார்த்தா நான் தான் உங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க 2 பேரும் எந்த அளவுக்கு என் மேல அன்பும் அக்கறையும் வச்சிருந்தா எனக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த வகையில பார்க்கும்போது உங்களை மாதிரி அண்ணிங்க கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அப்போ அந்த பொண்ணு விஷயம் அவ்வளவுதானா? ஒருவேளை அவ என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வந்தானா அப்ப பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் வரேன். ச்சே, எப்படியாவது இவன் லவ் சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. கல்பனா, நட்ராஜுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்க்கலாம். அவன் லைஃபை நாமளே செட்டில் பண்றோம். வரலாண்டா பைரவா. வரலாண்டா பைரவா. என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு? பின்ன தளபதியோட படம் வருது இல்ல, பின்னிடுவோம்ல. அதான் நீங்க என்ன இத்தனை மணிக்கு குட் கேர்ள் மாதிரி பேப்பர் படிச்சுக்கிறீங்க? காலையில பேப்பர் படிக்க டைம் இல்ல, அதை இப்ப படிக்கிறேன். அப்படியா? படிக்கிறீங்க, சத்தமா படிங்க, நானும் கேக்குறேன். அப்படியா?